Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு BlueStar 1.5 டன் ஸ்ப்ளிட் ஏசி இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசிங்க. இதில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். கஸ்டமர் பேஸில் கூலிங் கம்மியாக வருதுன்னாங்க. ஏசியை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 80 PSI தான் இருக்குது, சக்ஷன் ப்ரெஷரு. இது வந்து R410A ரெஃப்ரிஜரண்ட்டுங்க. பட் ஆக்சுவலாக R410A ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு பேக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120 to 130 PSI வரணுங்க. அதே போல் இன்டோர் டு அவுட்டோர் கனெக்ட் பண்ணுற பைப்பில் காப்பர் பைப் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கேஸ் வந்து லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் எந்த பைப்பில் ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இது வந்து பிக் சைஸ் பைப்புங்க. இது வந்து 5.8, இது செக்ஷன் பைப்பு, இன்டோர் டு அவுட்டோர் கேஸ் சக் பண்ணுற செக்ஷன் பைப்பு. ஸோ இந்த பைப்பில் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாவே ஒரு 2-3 ரீசன் தாங்க இருக்குது. ஸோ சர்வீஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் ஆயிருக்கு. டிஸ்சார்ஜ் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்மேஷன் இல்லைங்க. டிஸ்சார்ஜ் போர்ட்டில் ஐஸ் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா கூட லோ கேஸ்ன்னு சொல்லலாம். பட் ப்ரெஷர் பார்க்குறப்ப 80 PSI தான் இருக்குது. இது 410A 130 above 120 to 130 above இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா 80 PSI தான் இருக்குது. இது போல் செக்ஷன் லைன் வந்து ஃப்ராஸ்ட் ஃபார்மாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜிங் பண்ணியிருந்தா, கேஸ் வந்து ஓவர் சார்ஜிங் பண்ணியிருந்தா செக்ஷன் பைப் வந்து ஐஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து அந்த சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணி 3 years ஆகுது, எந்த கேஸ் சார்ஜிங்குமே பண்ணலன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பேக் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவர் சார்ஜிங் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வீல் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுச்சு அப்படின்னா உள்ளே வந்து கூலிங் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா கூலிங் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வெளில போயிடும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா காயில் ஃபுல்லாகவே டஸ்ட் அதிகமாக இருக்குது. ப்ளோயர் வீலும் பார்த்தீங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப வைப்ரேஷன் சவுண்டு நாய்ஸ் எல்லாமே கேட்குது. காயிலும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ கோருக்கு கேப்பில் பாருங்கள் எல்லாமே டஸ்ட்டு. இது வந்து பேக் சைடு உள்ள ஸ்லோப் காயில். ஃப்ரண்ட்டில் 2 காயில் இருக்கும், பேக் சைடில் ஒரு காயில் இருக்கும். பேக் சைடு ஸ்லோப் காயிலையும் பாருங்கள் ஓவர் டஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா காயில் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கு. ப்ளோயர் வீல்லையும் பார்த்தீங்கன்னா ஓவர் லோட் ஆகிருக்கு. அதனால் ரூமில் இருக்க ஹீட்டை வந்து உள்ளே இருக்க ரெஃப்ரிஜரண்ட்னால கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியல. அதனால் அவுட்டோர்லேருந்து இண்டோருக்கு வர கூல் லிக்விட் கேஸ் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க ஹீட்டை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாமல் போயிருதுங்க. அதனால் பார்சியல் லிக்விட் ஸ்டேஜாகவே கேஸ் வந்து சக்ஷன் பைப்புக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிடுது கம்ப்ரஸருக்கு. இதனால தான் சக்ஷன் பைப் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டுதுங்க. ஸோ உள்ளே கொடுக்க வேண்டிய கூலிங் எல்லாத்தையுமே எக்ஸஸாக வெளில போயிடுது. ஸோ உள்ளே வந்து கூலிங்காக ஸ்ப்ரெட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த ப்ளோயரு காயில் எல்லாமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக நடக்கல. ரூமில் இருக்க ஏர் வந்து ஆக்சுவலாக ப்ளோயர் ரொட்டேட் பண்ணுறப்ப ஹாட் ஏர் வந்து காயில் மேலே பட்டு கோல்டு ஏராக நம்ம மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது மூலிமா இந்த ஸ்ப்ளிட் ஏசி வந்து ரூமில் இருக்க ஹீட்டை குறைக்குது. இதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ ஸ்டாண்டிங்கில் பாருங்கள், ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். 260 இருக்குங்க, கிட்டத்தட்ட 250 above இருக்குது. இது வந்து ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கூலிங் இதுதான் இஷ்யூங்கிறத கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு வந்து நம்ம கவர் பண்ணி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜெட் பம்ப் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இண்டோர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் காயில் எப்படி இருக்குன்ட்டு. காயில் வந்து இப்படி க்ளீனாக இருக்கணும். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி வாஷ் பண்ணதுனால ஒரு 80 to 90% தான், அதிகபட்சம் 80% தான் க்ளீன் பண்ண முடியும். பேக் சைடு ஸ்லோப் காயிலும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டேன். பட் டஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மாஸ்டர் சர்வீஸ் ஒன்று தான் ஃபுல்லாக கழட்டி பண்ணால் தான் வந்து டஸ்ட் இருக்காது. ப்ளோயர் வீல் பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ப்ளோயர் வீல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொட்டேஷன் வந்து ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். ஏர் சர்க்குலேஷனும் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க ஹாட் ஏராக சக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் சைக்கிள் தாங்க. அவுட்டோர்லேருந்து இண்டோர் வர கூல் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து வெளில போகிறப்ப சேச்சுரேட்டட் கேஸாக போகணும். சேம் இண்டோர் பண்ண மாதிரி அவுட்டோரும் வந்து வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கண்டென்சர் ஃபேன் லீஃபை கழட்டிட்டு மோட்டரை வந்து பாலித்தீன் பேக் வச்சு கவர் பண்ணியாச்சு. ஆனால் அடுத்து அவுட்டோரும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இது இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி. ஸோ மோட்டரும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் 3 phase மோட்டர் தான். அண்ட் கம்ப்ரஸரும் 3 phase கம்ப்ரஸரு. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி இதையும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சுங்க. இண்டோர் எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவுட்டோர்லேயும் கொடுக்கணும். அவுட்டோரும் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் காயில் ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தாலும் கூலிங் எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அவுட்டோர் க்ளீன் பண்ணல அப்படின்னா. இண்டோருக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவுட்டோருக்கும் எப்போதுமே கொடுக்கணுங்க. பட் ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இது வந்து இன்வெர்டர் ஏசிங்க. அதனால் அவுட்டோர்லேயும் PCB இருக்கும். ஸோ அவுட்டோர் வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சர்வீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சு. நெக்ஸ்ட் இண்டோர் அண்ட் அவுட்டோர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்லாம் மாட்டி ஏசியை ஆன் பண்ணியாச்சுங்க. ஏசி வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. பட் டிஸ்பிளே மட்டும்தான் ஒரே ஒரு இஷ்யூ. டிஸ்பிளே வந்து பார்ஷியலாக தான் தெரியுது. ஏசி நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அதே போல் கூலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமும் இது கஸ்டமரே சொன்னாங்க நல்ல கூலிங் வருதுன்னாங்க. அதே போல் நாய்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சின்னு அவங்களே தான் சொன்னாங்க. ஸோ இப்போ ரன்னிங்கில் பேக் ப்ரெஷர் பாருங்கள் 120 இருக்குங்க. ஸோ நார்மலாக இருக்குது. 120ங்கிறது R410Aக்கு வந்து கரெக்டான கேஸ் தான். 120 to 130. ஸோ இப்போ இஷ்யூ என்னன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இப்போ செக்ஷன் 14 பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஐஸே இல்லை, நல்லா தான் ஓடிட்டுருக்கு, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஏசி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குங்க. அவுட்டோர் க்ளீன் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்தது. வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருந்தது. இது வந்து R410A ரெஃப்ரிஜரண்ட்டு. கூலிங் கெப்பாசிட்டி வந்து 5150 வாட்ஸுங்க. சர்வீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா டிஸ்பிளே வந்து பார்ஷியலாக தான் தெரியுது. அது ஒன்றும் என்னால் சரி பண்ண முடியல. அண்ட் இது இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா கிரில் டெம்பரேச்சருங்க 2.2 degree Celsius. நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா 4-5 கீழே குறையாது. இதில் வந்து 2.2ங்கிறது ரொம்ப கம்மியான கிரில் டெம்பரேச்சர். அண்ட் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் 21.8ங்கிறது இந்த ரூமில் உள்ள டெம்பரேச்சர். இது வந்து வித்தின் 20 minutesல வந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.